வணக்கம் நண்பர்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 படத்தினுடைய அந்த முதல் சிங்கிள் இப்பதான் பார்த்து முடிச்சோம். நீங்க எல்லாருமே பல முறை பார்த்துருப்பீங்க. நான் ஒரு 3 முறை அந்த பாட்டை பார்த்தேன். ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் திரும்ப திரும்ப பார்க்க தோன்றுகிற ஒரு இசை, அதே போல படமாக்கம். அந்த யாரு எப்படி வேணா இருக்கட்டும், யாரு என்ன வேணா ஆடட்டும், இந்த ஆட்டத்துக்கு நடுவுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வருகிற அந்த விதம், அந்த ஸ்டைலுன்னா அவர் கையை காலாட்டணும், டான்ஸ் போடணும், அல்லது அவருடைய வழக்கமான அந்த மேனரிசங்கள் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் அவர் அப்படி நின்று ஒரு புன்சிரிப்பு அது கொடுத்தாலே போதும், மொத்த காட்சியை அவர் தூக்கின்னு போயிடுவார். இந்த பாட்டு அப்படிதான். இப்போ இதுக்கு முன்ன ஜெயிலர்ல அந்த நூ காவாலா அந்த பாட்டுல ரஜினி ஒரு 2 ஸ்டெப் மட்டும் போடுவார். அது ஒரு சில செகண்ட்ஸ் தான், அப்புறம் அவரை பின்னாடி அனுப்பிடுவாங்க. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டுக்கே கடுமையா எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. அது எப்படி தலைவரை நீங்க 2-3 செகண்ட்ல காணாம அடிச்சிருவீங்கன்ட்டு. அது நெல்சனுக்கு புரிஞ்சிருக்கு போலது. இந்த பாட்டு ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்ல வர்ற ஒரு பாட்டுன்றது தெரியுது. ஏன்னா ரஜினியுடைய முகம் அது போல ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையில் அவர் இருக்கிறத ஒரு முகம் காட்டுது. ஆனால் அவருக்கே உரித்தான அந்த சிரிப்பு, அந்த பாட்டு பாடுகிற அந்த இளைஞரை நோக்கி அவர் சிரிக்கிறது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது, அந்த நடை, இது அத்தனையுமே இந்த மொத்த பாட்டையுமே அவர் ஒருத்தர் அப்படியே தூக்கிட்டு போயிடுறாரு. பாட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வார்த்தைகள் பெரும்பாலும் மலையாள வார்த்தைகள் அந்த இது தெரியுது, அல்ல போல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் வார்த்தைகள் உள்ள அந்த சரணங்கள் 2 சரணங்கள்ல தமிழ் வார்த்தைகள் வருது. நல்லா எழுதியிருக்காரு அருண்ராஜா காமராஜ். இது அந்த இளைஞர்களை கவருகிற ஒரு வித்தியாசமான ஒலிக்காக பயன்படுத்துகிற வார்த்தைகள். அதெல்லாம் யாரும் குறை சொல்ல முடியாது. காலகாலமாக அதை பயன்படுத்துறாங்க. அது இளையராஜா சார் பயன்படுத்தினாரு, ஏஆர் ரஹ்மான் பயன்படுத்துறாரு, ஹாரிஸ் ஜெயராஜ், அப்புறம் யுவன் சங்கர், எல்லாருமே அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் ஒருபடி மேலே போயிட்டு கொஞ்சம் வேற விதமா அதை பயன்படுத்துறாரு. இளைஞர்களை அடிக்ட் ஆகிற மாதிரி அதை பண்றாரு. இளைஞர்களை கவருவதில்லை, அவங்கள ஆல்மோஸ்ட் அடிக்ட் ஆக வைக்கிறாரு அனிருத். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அனிருத் இன்றைய தலைமுறையை பொறுத்த வரைக்கும், இன்றைய அந்த இசையை பொறுத்த வரைக்கும் அனிருத் தான். அப்படி ஒரு 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 அழுத்தமான ஸ்டாம்ப் அவர் இன்றைய திரை இசையில் அவர் பதித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். பாட்டு ஆரம்பத்துல இருந்து முடியற எப்படா முடியுதுன்னு தெரியாத அளவுக்கு சும்மா அப்படி பரபரன்னு போகுது. பாட்டும் சரி, அந்த நடனமும் சரி. நம்ம ஏற்கனவே இந்த நடிகை யாருன்னு சொல்லியிருக்கோம், பழைய பூர்ணா, இப்போ ஷாம்னாவா வந்திருக்காங்க. அந்த பழைய பூர்ணாவை விட இந்த ஷாம்னா ஒரு படி மேல ஒரு புதிய கவர்ச்சி நடிகையா அவங்க இதில் பரிமாணம் எடுத்திருக்காங்க. அடுத்த ரவுண்டை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். செம்ம ஆட்டம் போடுறாங்க. அப்பப்போ புஷ்பா டான்ஸ் எல்லாம் எட்டி பார்க்குது அவங்களுடைய நடனத்தில். அந்த மலையாள பெண்களுக்கே உரிய அந்த ஸ்டைலில் ட்ரெஸ்ஸு, அதே போல் அந்த இசைக்கருவிகள், பாட்டு முழுக்க ஒலிக்கிற இசைக்கருவிகள் மலையாள பேட்டர்னு எல்லாமே அந்த மலையாள கேரளாவை நினைவுறுத்துகிற மாதிரியான அந்த காட்சிகள் தான் இதில் வந்திருக்கு. ஓணம் பண்டிகை அதுவுமா இந்த பாட்டை இறக்கி விட்டுருக்காங்க. அது பெரிய அளவுக்கு அங்கே கிளிக் ஆகும். ஏற்கனவே அவங்க வேட்டையின் படத்தில் ஒரு மலையாள பாட்டை விட்டு மனசிலாயோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய வைரல் சாங்காக மாறுச்சு. அதை விட பல மடங்கு வைரல் சாங்காக இது மாறும். மிகப்பெரிய அளவுக்கு இந்த பாட்டுக்கு அந்த ரீல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்போவே தெரியுது. பாட்டு வரியாகட்டும், இசையாகட்டும், இந்த நடனமாகட்டும், ஜனி அப்படிங்கிறவங்க இந்த நடனத்தை அமைச்சிருக்காங்க. இந்த நடனமாகட்டும் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹிட்டுக்கான ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா தெரியுது. நிறைய பேர் இந்த பாட்டு முடிஞ்ச உடனே சோசியல் மீடியாவில் போட்ட பதிவு என்னன்னா, எடுத்து வைட அந்த 1000 கோடியை பெருசு, இந்த 1000 கோடி அடிக்காம விடாது, அந்த ரேஞ்சில் கமெண்ட் போட்டிருந்தாங்க. நிச்சயமாக இந்த படம் அந்த இலக்கை மிஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நாமும் நம்புவோம். ஒரு ஒரு மாஸ் என்டர்டெய்னர், அந்த ஷூர் ஷாட் அப்படின்னு சொல்ற மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு
ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்துக்கான சகல அறிகுறிகளும் வந்து இந்த பாட்டிலேயே வந்து தெரியுது. சன் பிக்சர்ஸோட அந்த திட்டமிடல் வந்து உண்மையிலே ரொம்ப நேர்த்தியா இருக்கு. அதே போல இந்த பாட்டை பிரசன்ட் பண்ண விதம், அவங்க அந்த ப்ரமோவை வந்து வெளியிட்ட விதம் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து இந்த ஜெயிலர் படத்தப்போ ஒரு ஜெயிலருக்காக ஒரு 100 வீடியோவாவது நான் பேசியிருப்பேன் பல்வேறு சேனல்கள்ல. அந்த எல்லா சேனல்களுமே நான் சொன்ன கருத்து என்னன்னா, இந்த ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அண்டர் பிளே பண்றாங்க சன் பிக்சர்ஸ். அதே போல அவங்க வெளியிடுகிற அந்த ப்ரொமோ ஸ்டைல் ஆகட்டும், அது தருகிற அந்த உணர்வு வந்து ரொம்ப நேர்மறையா இருக்கு. இந்த நேர்மறையான அந்த உணர்வுங்கிறது ஒரு படத்துக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது அப்படின்ட்டு நான் அதில் பேசியிருப்பேன். இப்போ இந்த ஜெயிலர் 2 கூட அந்த நேர்மறை உணர்வை தூண்டுகிற அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து சன் பிக்சர்ஸ் பண்றாங்க. அதுதான் வந்து பக்கா, அதாவது பக்கா பிளான்னுவாங்கல்ல, அது இது அந்த படத்தை ரிலீஸ் பண்றது எப்படி, எத்தனை தியேட்டரு, எப்படி ஒவ்வொரு ப்ரொமோஷனையும் வந்து எப்படி வந்து ஜனங்களுக்கு கொடுக்கணும், இது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக். அது அதை வந்து சன் அப்படிங்கிற அந்த பிராண்ட் வந்து ரொம்ப பக்காவாக செய்யுது. சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் வந்து அவரை என்னன்னு சொல்றது, நம்ம வந்து அவரை வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து வேற ஒரு தளத்தை, வேற ஒரு ரேஞ்சில் இருக்கார். ரஜினி பொறுத்த வரைக்கும் வெறும் நடிகர் அல்ல. அதே போல நீங்க அவர் வந்து ஒரு உணர்வு மாதிரி. தமிழர்கள், சினிமா ரசிகர்கள் அல்லது பிறமொழி ரசிகர்கள், உலகெல்லாம் பரவி இருக்கிற தமிழ் சினிமா ஆர்வலர்கள் அத்தனை பேர் மத்தியிலுமே ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த பெயர் ஒரு உணர்வு. அதனுடைய விளைவு தான் ஒரு பாட்டு இப்படி ரிலீஸ் ஆயிடுச்சு, மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது, எந்த அளவுக்கு வந்து நம்ம பரவசமா அதை பத்தி பேசுறோம். நம்ம பேசும்போதே நமக்குள்ள ஏற்படுகிற அந்த மாற்றம் உங்களுக்கு புரியும். இப்போ இத்தனை வீடியோ நான் பேசியிருப்பேன், அந்த வீடியோவில் இருந்த நான் வேற, இந்த பாட்டுக்கு பேசுற நான் வேற அப்படின்னு உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவரது அந்த பிரசன்ஸே வந்து இந்த வீடியோவை வேற ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போகுது அப்படின்னு சொல்லணும். எப்பவுமே வந்து ரஜினி சார் அதுவும் இந்த அண்மை கால படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில துருத்திக்கிட்டு நிற்கிற மாதிரி வந்து அவர் வரமாட்டார். அந்த காட்சிக்கு தேவைன்னா மட்டும்தான் அவருடைய பிரசன்ஸ் இருக்கும். முன்னெல்லாம் வந்து ரஜினியைத்தான் மையப்படுத்தி எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம முன்ன பலமுறை சொல்லியிருப்போம், அந்த கூலி படத்துல ஒரு பாட்டு, அதுல பூஜா பாட்டு அந்த ஆடுறாங்க. பூஜா போன பிறகு முழுசா வந்து அந்த ஒரு இவரே வந்து ஆடுவார், அந்த வில்லனே ஆடுவார். அந்த காட்சியில் ரஜினிகாந்த் இருப்பார், ஆனா காட்ட மாட்டாங்க. ரஜினிகாந்தோட பிரசன்ஸ்ல தான் அது நடக்கும். இப்போ அந்த டைரக்டர் நினைச்சிருந்தா ரஜினிகாந்தை வந்து அதுல முன்னிறுத்தி இருக்கலாம், அல்லது அவரை வற்புறுத்தி ஒரு டான்ஸ், ஒரு ஸ்டெப் போடுங்கன்னு சொல்லி அவரை போட வச்சிருந்தா அந்த ரேஞ்ச் வேறையா இருந்திருக்கும். ஏன்னா அது ரஜினி படம், அதை செஞ்சிருந்தா யாரும் ஒண்ணு லாஜிக் மீறல யாரும் சொல்லிட போறதில்ல. ஆனா வந்து அந்த இயக்குனர் வேணும்னே அதை தவிர்த்தார். அது தெரிஞ்சும் கூட ரஜினிகாந்த் வந்து அமைதியா தான் வந்து அந்த காட்சியை வந்து கடந்துட்டார். இப்போ இந்த படத்துல அவருடைய பிரசன்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறது ரொம்ப அழகா பிளான் பண்ணி காட்டியிருக்காரு இயக்குனர் நெல்சன். அதனால வந்து அதை இன்னும் திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்னு தோணுது. நான் இந்த வீடியோவை பேசி எடிட் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு 20 முறையாவது வந்து ஒவ்வொரு ரசிகரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதுதான் ரஜினியோட பவர், அதுதான் ரஜினியோட சூப்பர் ஸ்டார்டம். நிச்சயமாக இந்த முறை தமிழ் சினிமாவின் பெருங்குறை நீங்கும். தமிழ் சினிமா ரசிகர்கள் எதிர்பார்த்தது நடக்கும். எவ்வளவு எதிர்மறையான விஷமிகளுடைய கருத்துக்கள் இருந்தாலும் அதையெல்லாம் வந்து ஒரு அலை மாதிரி அடிச்சு தொடச்சிட்டு ரஜினியினுடைய இந்த படம் பெரும் சாதனை படைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த பாட்டு தருது.